தமிழக அரசு எடுத்த முடிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்தாச்சு, சமூக நீதி மாடல் அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஆனா அது குற்றவாளிகள் அப்படின்றது 2 வருஷம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மக்களே போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு கொடுமையாகி போச்சு நிலைமை. ஒவ்வொரு முறை திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதி பற்றி பேசும்போது, சமத்துவம் பற்றி பேசும்போது முதல் எதிர்ப்பாக எல்லாரிடமும் வருவது இப்ப என்ன ஆகுதுன்னா, விஜய் பார்த்து கேட்கறாங்க எல்லாரும், பரந்தூருக்கு போனவங்க வேங்கை வயலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கேள்வியே அடிப்படை தப்பு. முதல்வர் போனாரா இதுவரை அந்த இடத்துல? ஏன்னா கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து சாக கிடந்தவர்களை பார்ப்பதற்கு விஜயும் போனார், முதல்வரும் போனார். இருக்கும்போது இப்ப வந்திருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டா இருக்கு. சினிமால வர ஒரு ட்விஸ்ட் மாதிரி பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா, பட்டியல் சமூகம் பயன்படுத்திய அந்த குடிநீரில் மலத்தை கலந்தது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே அப்படின்னு எல்லாருமே இது ஒரு ஜாதி ரீதியான கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இது இந்த ஜாதிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனல் பகை மூலமாக நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல்கள் இப்போ வெளியா இருக்கிறது. அதுல சோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த தமிழக காவல்துறை விரைவில் கண்டுபிடித்து விடும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்பிக்கொண்டிருந்தோமோ, அந்த தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒருவரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு. எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் இது ஒரு மனிதத்தன்மையற்ற மிருகமான செயல். இது ஏற்றுக்கூடாது. அதே சமயம் பட்டியல் சமூகத்தினராக ஒருவேளை உண்மையாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டு அவங்க மேல பண்றதெல்லாம் நிரூபிக்கப்படுவதாக இருந்தால், இதுவரை சீமான் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஜஸ்ட் அவர் ஒரு புழுகு மூட்டை அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. பட் முதல் முறையாக திமுக அந்த ஹீட்டை ஃபேஸ் பண்ணுதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு புள்ளியில இருக்கிற எல்லாருமே பாஜக அதிமுக மாறிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது நாம் தமிழரை நோக்கி தங்களுடைய பார்வைகளை திருப்புறார்கள். ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி மீண்டும் சீமான் அவர்கள் திரும்பவும் இதை ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் ஆச்சரியம். திமுகவை எதிர்த்து பயங்கரமாக அரசியல் செய்ய துடித்துடித்துக் கொண்டிருந்த ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்தது மூலமாக ஓகேப்பா நான் எப்பவுமே கூடதாண்டு திமுகவுக்கு ஒரு க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி ஆயிடுது, திமுக கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஆயிடுது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செட்டில் ஆகும் பட்சத்தில் மீண்டும் தலையீடு வருவது கஷ்டம். வணக்கம் விக்னேஷ், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. வணக்கம் விக்னேஷ். கிட்டத்தட்ட 750 நாட்களுக்கு மேலாக வேங்கை வயல் பிரச்சனை இதோ அதோ அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த பிரச்சனையில் நீங்க பரந்தூருக்கு வரீங்க, ஏன் வேங்கை வயலுக்கு வரல அப்படின்னு விஜயை பார்த்து கேட்க, வேங்கை வயல்ல திடீர்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது, 3 பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாணம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உடனே திருமாவளவன் அவர்கள் எப்படி பட்டியல் சமூகம் குடிக்கும் தொட்டில தான் மலத்தை கலந்திருக்காங்க, அது எப்படி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களே குற்றவாளிகள்னு சொல்லுவாங்க, இதை ஏற்கத்தக்கதல்ல, இதுக்கு மேல் விசாரணை வேண்டும்னு முறையிடுறாரு. என்ன நடக்குது வேங்கை வயல்ல உங்கள் பார்வையில்? கொஞ்சம் சின்ன ரீகேப்பும் போயிட்டு நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றத ஆலோசனாதான் நேர்களுக்கும் கொஞ்சம் தெளிவு பிறக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்துல பட்டியல் சமூக மக்கள் வசிக்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு குடிநீர் சப்ளை பண்ற ஒரு பெரிய தொட்டி இருக்கு. அந்த தொட்டில இருந்து வரக்கூடிய தண்ணிய குடிச்சவங்களுக்கு மக்களுக்கு வாந்தி, அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. என்னன்னு அப்படி அலசி பார்க்கும்போது அந்த டேங்க்ல மலம் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. சோ எல்லாருக்குமே அது ஒரு ஷாக்கா இருந்துச்சு. அதாவது ஒரு மனிதன் மீது எவ்வளவு கோபம் வேண்டுமானாலும் இருக்கலாம், வன்மம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீ குடிக்கிற இதுல மலம் கலக்கணும் அப்படின்றது ஒரு மனிதத்தன்மையே இல்லாம ஒரு கொடூர செயல் செய்யறதுக்கு எப்படி வச்சு நிறைய பேர் கோபத்துல கொலை கூட பண்ணிருக்காங்க. அதை கூட சில பேர் நியாயப்படுத்துவாங்க. ஆனா இதை அவங்களால கூட ஏத்துக்க முடியல. இது கொலை பண்றதை விட கொடூரமான ஒரு புத்தியா இருக்குது, மிருக புத்தி அப்படின்ற மாதிரி தான். என்னை கேட்டாலும் அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது, அது யார் செய்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதற்கு தமிழக அரசு எடுத்த முடிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்தாச்சு, சமூக நீதி மாடல் அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஆனா அது குற்றவாளிகள் அப்படின்றது 2 வருஷம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மக்களே போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு கொடுமையாகி போச்சு நிலைமை. ஒவ்வொரு முறை திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதி பற்றி பேசும்போது, சமத்துவம் பற்றி பேசும்போது முதல் எதிர்ப்பாக எல்லாரிடமும் வருவது வேங்கை வயலோட குற்றவாளிகள் என்ன நிலைமை. வேங்கை வயல் தமிழ்நாட்டில் தானே
நடக்கிறது. இது என்ன பெரியார்மன், இது என்ன சமூக நீதிமன் அப்படின்ற கேள்விதான் இருக்கிறது. பொதுவாகவே எல்லாருடைய திங்கிங்கும் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் சில டிபேட்ல டிவி டிபேட்ல எல்லாம் பங்கேற்ற போது அந்த விசிகா தோழர்களே அந்த டிபேட்லயே பதிவு செஞ்சிருக்காங்க. அங்க சுற்று வட்டாரத்துல ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிறது. ஒருவேளை அவங்க பண்ணாங்களோன்ற மாதிரி சில பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த சமூகத்திற்கு எதிராக நாம் எந்த நடவடிக்கையும் எடுத்து விடக்கூடாது அப்படின்றதுல காவல்துறை உறுதியாக இருக்கிறாங்க. அது ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸா போகுதுன்ற மாதிரி ஹார்ஷான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ இது ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பார்வை இதுல கிடைச்சதுக்கு அப்புறம் விஷயம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, விஜயை பார்த்து கேட்கறாங்க எல்லாரும், பரந்தூருக்கு போனவங்க வேங்கை வயலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கேள்வியே அடிப்படை தப்பு. முதல்வர் போனாரா இதுவரை அந்த இடத்துல? ஏன்னா கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து சாக கிடந்தவர்களை பார்ப்பதற்கு விஜயும் போனார், முதல்வரும் போனார். ஆனால் வேங்கை வயல், அந்த வேங்கை வயலுக்கு போகணும்ட்டு 2 பேருக்குமே இது வரைக்கும் தோணல. விஜயை கூட கொஞ்சம் விட்டுலாம், முதல்வரை நிச்சயமாக இந்த கேள்வியிலிருந்து நம்மால் விடுவிக்க முடியாது. இந்த கேள்விக்கு முதல்வர் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும். சோ இதெல்லாம் இருக்கும்போது இப்ப வந்திருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டா இருக்கு. சினிமால வர ஒரு ட்விஸ்ட் மாதிரி பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா, பட்டியல் சமூகம் பயன்படுத்திய அந்த குடிநீரில் மலத்தை கலந்தது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே அப்படின்னு. எல்லாருமே இது வந்து ஒரு ஜாதி ரீதியான கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இது இந்த ஜாதிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனல் பகை மூலமாக நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல்கள் இப்போ வெளியா இருக்குது. அதுல சோகம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ்காரர் ஒருத்தரே அதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அதாவது எந்த தமிழக காவல்துறை விரைவில் கண்டுபிடித்து விடும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்பிக்கொண்டிருந்தோமோ அந்த தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒருவரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்த போது எல்லாருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்ததுதான் உண்மை. பட் திருமாவளவன் போன்றவர் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். நியாயமான கோரிக்கையாகவும் இருக்கிறது. பட் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி தமிழக காவல்துறை மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிற அதே சமயம் சரியான முறையில் அழுத்தங்களையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்புறாங்க. ஏன்னா சரியான அழுத்தம் கொடுத்திருந்தால் இன்னும் கூட சீக்கிரமாக குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கலாம். ஒருவேளை மெத்தனை போக்கு காரணமாக தான் 2 வருஷம் தள்ளி போனதா அப்படின்ற சந்தேகமும் இருக்கிறது. 2 விஷயமா இதை பார்க்கணுங்க. ஒண்ணு, எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் இது ஒரு மனிதத்தன்மையற்ற மிருகமான செயல். இதை வந்து ஏத்துக்கூடாது. அதே சமயம் பட்டியல் சமூகத்தினராக ஒருவேளை உண்மையாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டு அவங்க மேல பண்றதெல்லாம் நிரூபிக்கப்படுவதாக இருந்தால் வெறும் பட்டியல் சமூகம் அப்படின்னு ஒரு சமூகத்தின் பெயரால் மட்டுமே அது பார்க்கக்கூடாது. நிச்சயமாக தவறான செயலுக்கு தண்டனை எந்த சமூகமாக இருந்தாலும் கிடைக்கணும். சோ நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது பெரிய பலம் மிக்க சமுதாயமாக இருந்தாலும் சரி, இல்லை பலம் இழந்த பட்டியல் சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த மனித தன்மையற்ற மிருகத்தனமான செயலுக்கு நிச்சயம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். சட்டத்தை நாம் நம்புவோம், நீதியை நாம் நம்புவோம், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. அதாவது இனிமேல் பெரியாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பெரியாரை தூற்றுபவரை எல்லாம் மக்களே பார்த்துப்பாங்க. இதற்கு மேல் நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு. எதற்காக இந்த வார்த்தைகள் திடீரென்று? எப்பவுமே அவர் வந்து பெரியாரை பற்றி அதிகமா பேசுறதை விட சனாதனத்தை பற்றி அதிகமா பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். திடீரென்று பெரியாரை தூற்றுபவர்களை பற்றி பேசியிருக்கிறார். ஏன்? அதோட வீரியத்தை வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. இதுவரை சீமான் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஜஸ்ட் அவர் ஒரு புழுகு மூட்டை அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. அதற்கேற்ற மாதிரி சீமானும் கடந்த காலங்களில் ஆமைக்கறி கதை அது இதுனாகட்டும் நிறைய கதைகளை சொல்லி இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அந்த கதைகளை சில தம்பிகளே கூட நம்ப மாட்டார்கள், சிலர் நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு ஆடியன்ஸை வந்து எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காக சொல்ற கதை தான்ப்பா, அவ்வளவு சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது, கொள்கையை மட்டும் பேசு அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்டே விவாதிச்சிருக்கிறாங்க. பட் முதல் முறையாக திமுக அந்த ஹீட்டை ஃபேஸ் பண்ணுதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக இடைத்தேர்தல் நேரமா பார்த்து இப்படி சொல்லும் போது, போன வாட்டி தான் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு. எல்லாருமே வந்து ஐயோ மக்களை பட்டியல் அடைத்து விட்டு விட்டார்கள், காசு இவ்வளவு கொடுக்குறாங்க அவ்வளவு கொடுக்குறாங்கன்னு புலம்புனாங்க. இப்போ ஈரோட்டுல இடைத்தேர்தல் நடக்குதான்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றிய பரபரப்பே எதுவுமே காணும். சொல்ல போனா டெல்லி எலெக்ஷன் கூட இங்க யாருமே டிஸ்கஸ் பண்ணல. பெரியார் என்ன ஆனாரு, பெரியார் பர்னிச்சர் எந்த அளவுக்கு உடையுது அப்படின்றதான் பெரிய டிஸ்கஷனா இருக்குது. அண்ட் முக்கியமாக சீமான் ஈரோடு எலெக்ஷனை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது சீமான் தான். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் சொல்லியிருக்காரு, தேவைன்னா ஈரோட்ல போய் பெரியார் சிலையை வச்சு ஓட்டு கேளுங்க, அதை விட்டு காந்தி நோட்டை வச்சு நீங்க ஓட்டு கேட்காதீங்க, பெரியார் சிலையை வச்சு அவருடைய கொள்கைகளை பேசி இதெல்லாம் பெரியார் பேசியிருக்காரு, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, இதுதான் எங்க கொள்கை அப்படின்ட்டு பேசணும்ட்டு அவர் தான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கார். ஈரோடில் மட்டும் சீமான் பிரபலமாகவில்லை, தமிழகம் முழுவதும் பிரபலமாகி கொண்டிருக்கிறார். நான் போன பேட்டியில சொன்ன மாதிரிதான் திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு புள்ளியில இருக்கிற எல்லாருமே பாஜக அதிமுக மாறிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது நாம் தமிழரை நோக்கி தங்களுடைய பார்வைகளை திருப்புறார்கள்.
தேசியம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்தவங்க மட்டும்தான் சில தயக்கத்தோடு தூரத்துல இருந்து கவனிச்சு பாக்குறாங்க சீமான் அவர்கள். ஏன்னா அவர் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தாரு, இந்திய தேசியத்தை எதிர்க்கிறேன்ற அளவுக்கே மறைமுகமா பல இடத்துல வந்து கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தேசியவாதிகள் தூரம் இருக்காங்க. சொல்ல போனா தேசியவாதிகளுக்கு ஒரு ஆதங்கமே இருக்குது. என்னடா இது பாஜக புட்டு புட்டு வைக்க வேண்டிய பாயிண்ட் எல்லாம் சீமான் எடுத்துன்னு போயிருக்காரு, இதை ஏன் இத்தனை நாள் பாஜக பேசல? ஒரு தேசியவாதியாக இருந்து கொண்டு இந்திய சுதந்திர தினத்தை, அதாவது தமிழை பத்தி பேசுறது மட்டும்தான் இப்போ சீமான் பேசுறாரு. இந்திய சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொன்ன பெரியாருக்கு வந்து நியாயமா பாஜக, அதாவது தேசியத்தை காப்பிரைட்ஸா இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இன்னும் அதிகமாக பேச வேண்டும். அவர்கள் பேசலையே அப்படின்ற வருத்தம் தேசியவாதிகளுக்கும் இருக்கிறது. சோ இந்த ஃபீல் வந்து இந்த பயங்கரமான பிரஷர் அப்படின்றது உதயநிதி அவர்களும் உணர்ந்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினே நேரடியாக பேசினால் அது பயங்கரமான வெயிட் ஆயிடும் சீமான் அவர்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசினதே கூட ஒரு வெயிட்டேஜ் தான் இருக்கு. துணை முதல்வர் அப்படின்றது ஒரு இது பிளஸ் திமுகவுக்கு அடுத்த பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு வாரிசாக இருக்கக்கூடிய உதயநிதி அப்படின்றதால இன்னொன்னு, அண்ட் குறிப்பாக ஸ்டாலின் கருத்து இவர் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதால உதயநிதி கூறுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களே பேசியிருந்தால் அந்த ஹீட்ன்றது ரொம்ப அதிகமா இருந்தது நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உதயநிதி பேசுற அளவுக்கு தான் இருந்திருக்கிறது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி மீண்டும் 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 சீமான் அவர்கள் திரும்பவும் இதை ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் ஆச்சரியம் இல்லை. நீங்க ரொம்ப ஒரு அது ஒரு என்ன சட்டிலா ஒரு ரிப்ளை சொல்லிட்டீங்க. எதை பத்தி பேசியிருக்காரு, யார் எடுத்திருக்கணும் அந்த அந்த ஸ்டாண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கும்போது திடீரென்று இந்த அரசியல் சூழ்நிலையில ஒரு மேகமூட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படியே பிரகாசமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் வேற, அரிதாப்பட்டி டங்ஸ்டன்ங்கிறது வேற. தம்பி விஜய் பரந்தூரில் சென்று பாதிக்கப்பட்ட தலித் மக்களை பார்த்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே தலித்துக்கு ஒன்றுனா விசிகா மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப தாவேக தலைவர் விஜயும் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்கேயும் ஒரு துண்டு இங்கேயும் ஒரு துண்டுன்னு பாக்குறீங்களா? இல்லைன்னா இது வந்து எப்படி உண்மையாகவே ஒரு மனம் திறந்த பாராட்டுதல்னு எடுத்துக்கலாமா? திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை வந்து அவர் புறக்கணித்ததே வந்து பாத்தீங்கன்னா, ஓகே திமுக கிட்ட செட்டில் ஆயிட்டாரு, இந்த ரிஸ்க் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா மீதான அவருடைய பார்வை நிலைப்பாடு எல்லாமே வந்து பார்க்கும்போது ஓகே, அப்ப வரைக்குமே எல்லாம் சொன்னாங்கன்னா திருமாவளவன் தூது விடுகிறார், ஆதவ அர்ஜுனா மூலமாக தூது விட்டு கொண்டிருக்கிறார், ஆனா ஃபைனலா திமுக கிட்ட செட்டில் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா மீது கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. சோ இப்ப வந்து திருமாவளவன் அவர்களுக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கிடையாது. அதாவது திமுகவை எதிர்த்து பயங்கரமாக அரசியல் செய்ய துடித்துடித்துக் கொண்டிருந்த ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்தது மூலமாக ஓகேப்பா நான் எப்பவுமே கூட தாண்டு திமுகவுக்கு ஒரு க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி ஆயிடுது, திமுக கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஆயிடுது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செட்டில் ஆகும் பட்சத்தில் மீண்டும் தலை நிமிர்வது கஷ்டம். மீண்டும் ஒரு சூழ்நிலை போடுகிறார் திருமாவளவன் அப்படின்னு தான் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் விஜயை விட்டு நான் கண்டிப்பாக விலகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அரசியல திருமாவளவனுடைய ரெலவன்ஸ் அப்படின்றது ஜீரோ ஆகிவிடும். இல்லை, எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, நான் அங்க போனா ஒரு டிமாண்ட் இருக்கு, இங்க இருந்தா ஒரு டிமாண்ட் இருக்கு, நானும் விஜயும் ஒரு வேலை சேர்ந்தால் அதற்கான ஈக்குவேஷன் அதற்கான மேஜிக் அப்படின்றது வேற அப்படின்றத டைம் அண்ட் அகைன் அவர் வந்து ப்ரூவ் பண்ணினே இருக்கணும் திருமாவளவன். எலெக்ஷன் சீட்டு பெற முடியும் வரை அதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது கடமை. இந்த ஒரு ஸ்டண்டோடு அது நிற்க போவதில்லை. இதற்கு மேலும் பல ஸ்டண்ட்டுகள் வந்து உருவாகக்கூடியது. நீங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓய்வதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டதை பற்றி பாஜக வந்து சர்ச்சையாக சொல்லியிருக்காங்க. நான் என்ன பிரியாணி சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. தர்கால நான் என்ன சாப்பிடணுங்கிறத எப்படி அடுத்தவங்க டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் பார்வை? நேற்று நம்மளுடைய சேனல்லயே வந்து தேசிய பொது அவர்களோட நான் பேசியிருக்கோம். அந்த கருத்தோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். மத நல்லிணக்கம் அப்படின்றது வேற. இன்ஃபேக்ட் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு ஒரு சேனல்ல, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய இந்து சகோதரர்கள் மனம் புண்படும்படி நான் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வைஸ் வெர்சா ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு என்னுடைய இந்து சகோதரர்களும் மனம் புண்படக்கூடாதுன்னு. இதுதான் அங்க மத நல்லிணக்கம். ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்து கொண்டிருப்பது அப்படின்றது மத நல்லிணக்கம் நிச்சயமாக கிடையாது. இங்கே வந்து உங்களுடைய மசூதியில வந்து நாங்க உள்ள ஒரு சிலையை கண்டுபிடிச்சிட்டோம், அது எங்க கோயில் அப்படின்னு கூட நாங்க கேட்கல. ஆல்ரெடி கோயில் இருக்கு, அதுல ஒரு நிலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல கமெண்ட் போடுறதை பார்க்க முடியுது, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி செயல்களால் தான் இந்த தரப்புல இருந்தும் ஒரு எதிர்வினைகள் ஆற்றப்படுகிறது.
சோ இது பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நிச்சயமாக வெறும் முஸ்லிம் சமுதாய மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அங்குள்ள இந்து மக்களும் இவர் நமக்கு பொதுவானவராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க. சோ திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி கட்சி ஆதரவாளர்களும் அவருக்கு நிச்சயமாக ஓட்டு போட்டிருப்பாங்க. பொதுவான மனிதராக, இது ஒரு மத அடையாளமாக அவர் வக்பு வாரியத்தின் தலைவராக கூட இருக்கிறார். ஆனால் ஒரு எம்பி அப்படின்னு அடையாளத்தில் இருக்கும்போது நிச்சயமாக மத ரீதியான இதுல இதெல்லாம் தள்ளிதான் இருக்கணும். அவரவர் வழிபாடுகளுக்கு உரிமை. இதே நவாஸ் கனி அவர்கள் நாகூர் தர்காவுக்கு போய் வழிபாடு பண்ணாருன்னா, நீங்க எம்பி ஒரு பொதுவான அளவு போகக்கூடாதுன்னு யாருமே சொல்ல போறது இல்ல. பிரச்சனையில இருக்கும் இடம் ஒரு பொதுவான இடத்துல நான் முருகனை வழிபட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது அருமையான மத நல்லிணக்கமாக இருக்கும். ஆனால் தர்காவுக்கும் அங்க இருக்கிற தர்காவுக்கும் நீங்க போய் வழிபடுற அளவுக்கு கிடையாது. ஆனால் மற்றவர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவையில்லாத சீண்டலாக இருக்கிறது.